ஸோ இன்றைக்கி வந்து எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தாங்க நான் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ அதாவது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பெரும்பான்மையாக நம்ம வந்து எல்லாரும் மென், வுமன் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ் பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ இதில் பேச வரல. ஸோ ஹவ் டு ஹேண்டில் டிஃபிகல்ட் கோவொர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது டாக்ஸிக் பீப்புள்னு நான் சொல்ல விரும்பல அவங்கள. ஸோ வந்து உங்களோட கூட ஒர்க் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ வந்து இதில் நிறையா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பீங்க நீங்கள். அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது கிடையாது. பட் நாட் எவ்ரிபடி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆஃபீஸ் இல்லையா? ஸோ உங்கள் கொலீக்ஸை வந்து நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து அதனாலே ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி அதை நினச்சி கவலைப்படலாம். இவன் வேறு இப்படி போய் போட்டு கொடுத்துருவான்னு நினைக்கலாம். ஸோ வந்து என்னடா இவன் வந்து நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல, அன்றைக்கி மேனேஜர் ரூமில் போய் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரலாம். இப்போ நான் நிறைய இடத்துல நான் போகும்போது அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயமும் சரி, நிறையா நான் வந்து கார்ப்பரேட் ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங்லேயும் நான் வந்து பார்க்குற விஷயம் சரி, 2 பேருக்குள்ளே வந்து ஒத்து போக மாட்டேங்குது. அண்ட் கெட்டிங் அலாங் இஸ் அ கிரேட் ப்ராப்ளம். நிம்மதியாக நான் ஆஃபீஸ் போகலாம், கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்புனாலும் நம்மளுடைய ஒரு ஸ்கில்லை நமக்கு வந்து காட்டலாம், பொட்டென்ஷியல் காட்டலான்னு நம்ம நிம்மதியாக போனால் கூட அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட்டிவாகவே இருக்குங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லாரோட வெளியில் போய் டீ குடிச்சிட்டு நம்மள எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது வந்து ரொம்ப ஐடியல். அது கிடைக்குமான்றது பெரிய டவுட் தான். ஸோ ஆனால் அதே நேரத்தில் அட்லீஸ்ட் அங்கே போனால் ஒரே காசிப்பு, இவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க, இவங்க அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க, அவன் வந்து பற்றி இப்படி பண்ணான் பார்த்தியா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காதில் கேட்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்மளோட பெட்டராக பண்ணுவாங்களோ, ஒருவேளை இவங்கள ப்ரமோட் பண்ணிடுவாங்களோ, நமக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளை பற்றி இவங்க தப்பாக சொல்லிடுவாங்களோ. இப்போ அது மட்டும் இல்லாமல் திடீர்னு 2 பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனில் ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து எப்படி ஹர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியே என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பிரச்சனையாக நாங்கள் ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங்லேயும் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கவுன்சிலிங் ப்ராக்டிஸ்லேயும் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயாவது போனால் கூட ஐ கேன் அப்சர்வ், ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தால் கூட ஒரு 2 பேர் வந்து ஃபைட் பண்ணிக்கிறது வந்து அந்த அட்மாஸ்ஃபியரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேயே அது வந்து பெட்டர் ஆக்கிடுது. என்னடா நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை கரெக்டாக தானே பண்ணிட்டு போகணும், அதில் குறை கண்டுபிடிக்கிறாங்களே, அதில் வந்து நான் அங்கே சொல்லிடுவேன் இங்கே சொல்லிடுவேன், நீ எதனால் பார்த்துக்கன்ற மாதிரிலாம் சண்டை வரும்போது ரொம்ப ஒரு பயம் வேற வந்துடும். ஒரு பயந்து சுபா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அது பயமாக வேற போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து கலீக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அலுவலகத்தில் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் ப்ரிவென்டேட்டிவாக தான் பார்க்க போகிறோம். ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். பட் பிகினிங்கில் வந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் வந்து முக்கியமாக ஒரு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு. அதாவது இங்கே ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. நானும் ஓகே தான், நீ ஓகே தான். நான் ஓகே, நீ ஓகே இல்லை அப்படின்னு 2வது விஷயம். இன்னொன்று வந்து நீ ஓகே தான், பட் ஐ எம் நாட் ஓகே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு அலுவலகத்துக்கு நம்ம முதல்ல சேர போகிறனாலும் சரி, இல்லை பல வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலும் சரி, செல்ஃப் அவேர்னஸ் இஸ் த கீ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அவேராக இருக்கீங்க உங்களை பற்றி அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் வந்து ஐ எம் நாட் ஓகே, மற்றவங்க ஓகே நினச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை பாசிவாக நீங்கள் போயிட்டு அவங்க உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வழி விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இல்லைனா ரூமில் தனியாக குளிக்க போதோ இல்லை தனியாக இருக்க போதோ நான் அப்படி சொல்லியிருக்கலாம், நான் இப்படி சொல்லியிருக்கலான்னு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் வாயை திறந்து ஒன்றும் பேச முடியாது. பிகாஸ் யூ ஃபீல் யூ ஆர் நாட் ஓகே, அவங்கெல்லாம் ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் ஓகே, ஹீ இஸ் நாட் ஓகேன்றவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. நான் எல்லாம் சரியாக தாங்க பண்ணுறேன், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக அக்ரெசிவாக மற்றவங்க மேலே குறை சொல்கிறது, ஹர்ட் பண்ணுறது, அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. அவங்க அக்ரெசிவான டைப்புன்னு சொல்லலாம். இன்னொரு கேட்டகரி வந்து ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இது இன்னும் கஷ்டங்க. இதில் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் இங்கே தான் வரும். அவங்களும் அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க, இவங்களும் அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்காத போது தான் பாலிடிக்ஸ் அண்ட் நிறையா ஃபைட்ஸு கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்கும். அதில் நம்ம முக்கியமாக வந்து எப்படி இருக்கணும், த லாஸ்ட் கேட்டகரி ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே, த பெஸ்ட் கேட்டகரி. அதில் வந்து நானும் என்னை பற்றி நான் பாசிட்டிவான ஆட்டிடியூட் வச்சுக்கிறேன், நான் ஒரு தன்னம்பிக்கைசாலி தான், எனக்கும் வந்து நிறைய திறமைகள் இருக்குது, நான் நல்லவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் பிறரை பற்றியும் வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க கிடையாது, இந்த உலகம் அவ்வளோ மோசம் கிடையாது, பீப்புள் ஆர் நாட் தட் பேட், ஓகே தான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக. தவிர உலகத்தை பற்றியுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் அலுவலகத்தில் வந்து நமக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்கும்போது, நம்மளுக்கு இமோஷன்ஸ் வந்துடும்.
சட்டுன்னு கோவம் வந்துடும். அப்போ அந்த சட்டுன்னு கோவம் வந்ததை வந்து நம்ம பட்டுன்னு காமிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த இடத்துல பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனாலேயே நீங்கள் எப்படி இந்த பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வந்து பாஷ் கேஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவறாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வேற இன்றைக்கி சிசிடிவியில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கோவம் ஒரு நிமிஷம் எல்லை மீறி போனாலும் அது டாக்குமெண்ட் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோவத்தில் வந்து உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும். அந்த கோவத்தில் வந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சரியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்க வேண்டியது வந்து இட்ஸ் அ ஹை வே ஆஃப் பீயிங் ப்ரிவென்டேட்டிவ் மெஷர். ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே இருக்கிறவங்களாம் ஸ்டடி பண்ணுங்கள். அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, நம்ம அங்கே வேலை என்ன இருக்குது, நம்ம வேலையை நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்தோமா, தேவையில்லாத இந்த காசிப்பில் ஈடுபடுறதை முதல்ல நிறுத்தணும். இது சில பேர் போகிறதே இந்த காசிப்பிங்காக தான். இந்த காசிப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயங்க. அது உங்களையுமே அது பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த காசிப் யாராவது பேச வந்தாலோ இல்லை சொல்ல வந்தாலோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து கலந்துக்க பாருங்கள். அவங்களுக்கு அப்படியா இவ இப்படி பண்ணிட்டாங்களாம் இந்த மாதிரி வார்த்தைகள் பேச வந்தாலே நீங்கள் ஓப்பனாக அவங்களுக்கு வந்து வேண்டாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு டாப்பிக்கை மாற்றிட்டு அங்கே விலகிட்டாலே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அது தவிர ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து போனோமா நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு இருக்கணும்னு இல்லாமல் உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்தாலே நீங்கள் சரியாக பார்க்குறீங்கன்றதை பார்த்தே உங்களுடைய சக தொழிலாளிகள் கூட வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஒரு ஒரு கோவொர்க்கர்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணாலும் நம்ம கான்ஃப்ளிக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஒன்லி ஸ்பீக்கிங், லிசனிங் கூட தான். ஸோ நிறைய லிசன் பண்ணுங்கள், காது கொடுத்து கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன தான் சொல்ல வராங்க, அவங்களுக்கு எனக்கும் என்ன காமன் கிரவுண்ட்ஸ் இருக்குங்க, எப்படி நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும், எல்லோரும் நல்லவங்க தான், யாருக்கும் என்ன அழிக்கணுன்ற இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு லைட்டில் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற சக ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி பேசாமல் இல்லை உங்களை ரொம்ப உயர்த்தி பேசுகிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனிங்க, அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா